மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நீதி கோரி தமிழக வாழ்மை கட்சியின் இளைஞர் அணி சார்பாக சுடற்பயணம் இன்று தொடங்கப்படுகிறது. விலை நிறைய கொடுத்து விட்டோம், விடுதலை பெறாமல் ஓயமாட்டோம் என்ற முழக்கத்தோடு செஞ்சிக்கோட்டையை நோக்கி பயணம் தொடர்கிறது. செஞ்சிக்கோட்டை அருகே மே 18 நடைபெறும் இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டத்தில் சுடர் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகனிடம் சுடர் கையளிக்கப்படும். சுடர் பயணத்தின் பொழுது தங்களின் கோரிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி தங்களின் அரசியல் கோரிக்கைக்கு வழி சேர்ப்போம் என்று கூறுகின்றனர். சர்வதேச சமூகமே தமிழீழ விடுதலைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்து, இனப்படுகொலைக்கு நீதி விசாரணை நடத்து, இனப்படுகொலையாளர்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கு. இந்திய அரசே சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளோடு பெரிய அளவிலான நட்பை வைத்திருக்கின்ற பௌத்த சிங்கள பேரினவாத இலங்கை அரசுடன் வெளியுறவு கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வா. இந்துமா கடலில் இந்திய துணை கண்டத்தின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய தமிழீழ இராணுவத்தின் மீதான தடையை நீக்கு. இந்திய அரசே தமிழீழ அகதிகள் தமிழகத்தில் இரட்டை குடியுரிமை வழங்கு. தமிழக அரசே இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த கோரி உயிரை கொடையாய் தந்த முத்துக்குமார் உள்ளிட்ட ஈகியர்களுக்கு தலைநகரில் நினைவிடம் அமைத்திடு. தனி தமிழீழமே இறுதி தீர்வு என சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்று. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளை உலக தமிழின துக்க நாளாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அரசு நிகழ்வாக கடைபிடித்திடு. தமிழக அரசே சிங்கள விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்காதே என்று பல்வேறு தீர்மானங்களை சுடற்பயணத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கைகள் வலு சேர்க்க நாமும் துணை நிற்போம்.